Hi students, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெவினியன்ஸ் தியரமை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூ ஆஃப் லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு வேல்யூ ஆஃப் லோட் ரெசிஸ்டன்ஸுக்கு லோட் கரண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த சர்க்கியூட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆர்எல் இங்கே கொடுத்துட்டாங்களா, ஆர்எல் கொடுத்துட்டாங்க, இது வேரியபிள். ஸோ இது வேரியபிள் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு. Find the current flowing through load resistance when first division RL is equal to 16 ohm, second division RL is equal to 36 ohm by using Thevenin's theorem. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். ஓகேவா? இப்போ நமக்கு தெவினியன்ஸ் தியரம் அப்படின்னா என்ன தெரியும்? ரெண்டு பேராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும். ஒன்று வந்து தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று தெவினியன்ஸ் வோல்டேஜ். ஓகேவா? எப்பவுமே நான் என்னோடய வீடியோவில் என்ன சொல்வேன் அப்படின்னா தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் இல்லை மேடம் நாங்கள் எங்கள் காலேஜில் தெவினியன்ஸ் வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். எது வேணாலும் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்போவுமே ஆர்டிஹெச் தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆர்டிஹெச் நான் எடுத்திருக்கேன். ஆர்டிஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடணும், இல்லைனா ஓப்பன் பண்ணணும். வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். இந்த மூணு ரூலும் நம்ம வந்து கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் அப்ளை பண்ணிக்கணும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா. இப்போ பாருங்கள், இதுதான் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிக்கணும். இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும், இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கிறதுனால ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். ஸோ இந்த மூணு ரூலை இந்த சர்க்கியூட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி சர்க்கியூட் கிடைக்கும்? ஸோ இப்படி தான் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு, இங்கே 4 ஓம் இருக்குது, இங்கே 12 ஓம் இருக்குது. இங்கே இருக்கிற கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டு 1 ஓம், இங்கே லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கிடைக்கிது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏ பாயிண்டில் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. 1 ஓமோட அனதர் ரெண்டு என்ன ஆகுது பாருங்கள், ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்றில் வந்து 12 ஓம் கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொன்று 4 ஓம் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது அந்த ரெண்டும் எங்கே போய் ஜாயின் ஆகிருக்கு, பியில் ஜாயின் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த 12 ஓமோ 4 ஓமோ எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 12 into 4 divided by 12 plus 4. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 ஓம்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த 1 ஓமும் 3 ஓமும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 3 + 1 4 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன, தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போது ஆர்டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஓம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லை லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? எந்த மாதிரி சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, ஆர்டிஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், விடிஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில். அப்போ விடிஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேறு எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இங்கே பாருங்கள், கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இதுக்கு பேரலலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸை நான் வந்து வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆரோ வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை சீரிஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. V is equal to IR. ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் கரண்ட்டோட வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த கரண்ட் சோர்ஸை நான் வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிட்டேன், லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரிமைனிங் இருக்கிற இந்த டயக்ராமை நான் அப்படியே போட்டுட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், அதுதான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பனுங்கிறதுனால இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ கரண்ட் ஃப்ளோ இல்லை அப்படின்னாவே வோல்டேஜ் ட்ராப் இருக்காது. ஸோ அப்போ வந்து இது சிங்கிள் லூப். அப்போ இந்த லூப்பை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணுறேன். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து ரைஸ் இன் பொட்டென்ஷியல், ஸோ 32. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது கரண்ட் என்ட்ரிங்கிறதுனால பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா ஃபால் இன் பொட்டென்ஷியல், ஸோ அதனால் -4 into I. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் -12 into I. அடுத்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இங்கேயும் ஃபால் இன் பொட்டென்ஷியலுங்கிறதுனால -24 is equal to
0. ஸோ இது வந்து ஏன் மேடம் 24 மட்டும் எழுதுனீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது வோல்டேஜோட வேல்யூ டேரெக்டாக எழுதிட்டோம். பட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் என்ன வரும், R×I தானே வரும். ஸோ அதனால் இந்த ரெண்டும் அந்த மாதிரி எழுதியிருப்போம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 32லேருந்து 24 போச்சுன்னா 8. ஸோ 12 + 4 16 வந்துருங்களா. ஸோ அப்போ இதில் இருந்து ஐயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 0.5 ஆம்பியர்னு கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ கரண்ட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லூப் எடுத்துட்டு VTHோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். மேடம் இதை வந்து ஓப்பன் சொன்னீங்க, இப்போ மறுபடியும் இந்த லூப் எடுக்கிறீங்கன்றீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. கரெக்டு. நான் இங்கே வந்து ஒரு வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிரும். கரெக்டாக? ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இது வழியாக என்ன வோல்டேஜ், சாரி இதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லூப் எடுத்துகிட்டு KVL அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ங்கிறது ரைஸ் இன் பொட்டென்ஷியல் 24. அடுத்து இங்கேயும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ங்கிறதுனால ரைஸு. ஸோ 12×I. ஸோ ஐயோட வேல்யூ 0.5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -VTH. ஏன் இங்கே மைனஸ் அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், லூப் வந்து கிளாக் வைஸில் எடுத்ததுனால பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வரேன். ஸோ அதனால் -VTH = 0. இப்போ ஐயோட வேல்யூ 0.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி VTHோட வேல்யூ 30 வோல்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை போட்டுக்கிறேன். ஸோ VTH, RTH, இங்கே லோட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. அந்த 2 லோட் ரெசிஸ்டன்ஸுக்கும் லோட் கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ லோட் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா VTH/RTH + RL. RLோட வேல்யூ 16 ஓம்னு எடுக்கிறப்போ ILோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், 1.5 ஆம்பியர்னு வருது. நெக்ஸ்ட்டு இந்த RLோட வேல்யூ 36 ஓமுங்கிறப்போ கரண்ட்டோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், 0.75 ஆம்பியர்னு வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும். நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிங்க தெவினியன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட் என்ன தெவினியன்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.